துவரம் பருப்பும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு கூட்டு பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை காம்பு இல்லாமல் உருவி வச்சுக்கலாம். உருவன கீரையை தண்ணியில் போட்டு நல்லா அலசி வடிகட்டிக்கலாம். கீரையை 1லேருந்து 3 தடவை கழுவிக்கோங்க. இந்த கிளைமேட்டுக்கு பூச்சி இருக்கும். கீரையை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். மத்தாலேயே தட்டிக்குவோம். உங்கள்கிட்ட அம்மி தட்டுற கல் இருந்தால் கூட தட்டி எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுருக்கிற கீரையோட தட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். 100 கிராம் வேக வச்ச துவரம் பருப்பை கடைஞ்சி இதோடு சேர்த்துக்கோங்க. அரை கைப்பிடி கல் உப்பு, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கையாலேயே புழிஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளியை அரிஞ்சு போட வேணாம், இந்த மாதிரி புழிஞ்சு விட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். போட்ட எல்லாத்தையும் இந்த கீரையோட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது கூடவே 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். அடுப்பை பற்ற வச்சு இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற எல்லாத்தையும் அடுப்பில் வச்சுக்கலாம். இதை மூட வேணாம், அப்படியே 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்கள். இது கால்வாசி தண்ணி சுண்ணதும் அப்படியே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடு ஏறினதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் குழம்பு சூப்பராக இருக்கும். இது ஏற்கனவே நான் கம்மங்கூழ் செஞ்சு வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் இது ரெடி பண்ணியிருக்கேன். கூழ் ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் போடுறேன். இதை சாப்பாடு, கூழ், களி, தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் செட் ஆகுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சேரும். பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.